வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் தேர்வை முன்னிட்டு முக்கியமான 50 வினாக்கள் டெஸ்ட் சீரீஸாக பார்த்து வருகிறோம். முடிந்தால் 50க்கு 50 மதிப்பெண் எடுத்துக்காட்டு டெஸ்ட் சீரீஸ் 7வது டெஸ்ட் சீரீஸ் 8th ஃபர்ஸ்ட் டேர்மில் உள்ள தமிழ் மற்றும் பொதுறிவு வினாக்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுஜாதாவின் இயற்பெயர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் ஏ ரங்கராஜன். இரண்டாவது கொஸ்டின் பொறுத்துக. இரண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் சி. மூணாவது கொஸ்டின், கவிமணி எழுதிய நூல்களுள் அல்லாதவை எவை? கவிமணி எழுதிய நூல்களுள் அல்லாதவை எவைன்னு கேட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் டி கொடிமுல்லை. நாலாவது கொஸ்டின், செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நாலாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஏ தொல்காப்பியம். ஐந்தாவது கொஸ்டின், 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ்கொண்ட தமிழ்மொழி வாழ்க என்று கூறியவர் யார்? 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ்கொண்ட தமிழ்மொழி வாழ்க என்று கூறியவர் யார்? ஐந்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் பி பாரதியார். ஆறாவது கொஸ்டின், டேஸ் எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது? டேஸ் எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆறாவது கொஸ்டின்கான ஆன்சர் சி ஆயுத எழுத்து. ஏழாவது கொஸ்டின், நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக டேஸ் சருக்கங்களை கொண்டது? நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக டேஸ் சருக்கங்களை கொண்டது. ஏழாவது கொஸ்டின்கான ஆன்சர் 10 டி. எட்டாவது கொஸ்டின், குறிப்பு வினையேச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பு வினையேச்சம் டேஸை வெளிப்படையாக காட்டாது. எட்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் ஏ குறிப்பு வினையேச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஆன்சர் ஏ. ஒன்பதாவது கொஸ்டின், மெல்லின எழுத்துக்கள் ஆறும் டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன? மெல்லின எழுத்துக்கள் ஆறும் டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஒன்பதாவது கொஸ்டின்கான ஆன்சர் சி மூக்கு. பத்தாவது கொஸ்டின், வழியில் நிலையை மெயான் வல்லுருபம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று இதில் பயின்று வந்துள்ள அணின்னு கேட்டிருக்காங்க. பத்தாவது கொஸ்டின்கான ஆன்சர் சி இல் பொருள் உவமையணி. 11வது கொஸ்டின், வினைமுற்று டேஸ் வகைப்படும் சொல்லியிருக்காங்க. வினைமுற்று டேஸ் வகைப்படும். 11வது கொஸ்டின்கான ஆன்சர் வினைமுற்று 2 வகைப்படும். ஆன்சர் ஏ. 12வது கொஸ்டின், காடர்களின் கதைகள் யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் டேஸ் என்பவர் தமிழாக்கம் செய்துள்ளார்? காடர்களின் கதைகள் யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் டேஸ் என்பவர் தமிழாக்கம் செய்துள்ளார்னா 12வது கொஸ்டின்கான ஆன்சர் சி வாகீதா. 13வது கொஸ்டின், ஓடை என்னும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஓடை என்னும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 13வது கொஸ்டின்கான ஆன்சர் பி தொடுவானம். 14வது கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. 14வது கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. 14வது கொஸ்டின்கான ஆன்சர் டி. 15வது கொஸ்டின், பஞ்சகும்மைகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? பஞ்சகும்மைகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? 15வது கொஸ்டின்கான ஆன்சர் பி சேஸ் ராசு. 16வது கொஸ்டின், இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்? இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை யார்? 16வது கொஸ்டின்கான ஆன்சர் ஜார்ஜ் வில்லியம் டி. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் 16வது கொஸ்டினுக்கு. 17வது கொஸ்டின், 1613 பழவேற்காட்டில் கெல்ட்ரியா கோட்டையை கட்டியவர்கள் யார்? 1613 பழவேற்காட்டில் கெல்ட்ரியா கோட்டையை கட்டியவர்கள் யார்? 17வது கொஸ்டின்கான ஆன்சர் ஏ டச்சுக்காரர்கள். 18வது கொஸ்டின், முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கை முடிவுக்கு வந்தது? முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. 18வது கொஸ்டின்கான ஆன்சர் சி மதராஸ் உடன்படிக்கை. 19வது கொஸ்டின்,
ஜுராகோ இந்து கோவிலின் காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜுராகோ இந்து கோவிலோட காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 19வது கொஸ்டின். 19வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி. ஆன்சர் டி. 20வது கொஸ்டின். சாரதா சுதன் அமைப்பை பம்பாயில் தொடங்கியவர் யார்? சாரதா சதன் அமைப்பை பம்பாயில் தொடங்கியவர் யார்? 20வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. பண்டிதே ரமாபாய். 21வது கொஸ்டின். மதராஸ் அதிகாரபூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு எப்பொழுது? மதராஸ் அதிகாரபூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டி. ஜூலை 17, 1996. 22வது கொஸ்டின். மாகாண சுயாட்சி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 22வது கொஸ்டின். மாகாண சுயாட்சி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. 1935. 23வது கொஸ்டின். புனித வில்லியம் கோட்டை கட்டப்பட்ட இடம் எது? 23வது கொஸ்டின். புனித வில்லியம் கோட்டை கட்டப்பட்ட இடம் எது? 23வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. கல்கத்தா. 24வது கொஸ்டின். வுட்ஸ் கல்வி அறிக்கை ஆண்டு டேஸ். வுட்ஸ் கல்வி அறிக்கை ஆண்டு டேஸ். 24வதுக்கான ஆன்சர் டி. 1854. 24க்கான ஆன்சர் டி. 25வது கொஸ்டின். தீரன் சின்னமலை எங்கு தூக்கிலிடப்பட்டார்? தீரன் சின்னமலை எங்கு தூக்கிலிடப்பட்டார்? 25வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. சங்ககிரி கோட்டை. 26வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. 26வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. 26வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 26க்கான ஆன்சர் சி. 27வது கொஸ்டின் பொறுத்துக. 27வது கொஸ்டின் பொறுத்துக. 27க்கான ஆன்சர் பி. 28வது கொஸ்டின். மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு சத்துணவு திட்டம் என விரிவுபடுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு சத்துணவு திட்டம் என விரிவுபடுத்தப்பட்டது? 28வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி. 1982. 29வது கொஸ்டின். முதல் காகித ஆலை எங்கு துவங்கப்பட்டது? முதல் காகித ஆலை எங்கு துவங்கப்பட்டது? 29வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. பாலிகஞ்ச். 30வது கொஸ்டின். முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முதல் இந்திய சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? 30வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. வி.டி. சவார்கர். 31வது கொஸ்டின். ரைத்துவாரி முறையை நடைமுறைப்படுத்திய ஆங்கிலேயர் யார்? ரைத்துவாரி முறையை நடைமுறைப்படுத்திய ஆங்கிலேயர் யார்? 31வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. தாமஸ் மன்றோ. 32வது கொஸ்டின். வெப்பநிலையை நேரடியாக கண்டறியது எது பயன்படுகிறது சொல்கிறாங்க. வெப்பநிலையை வந்து நேரடியாக கண்டறிய எது பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 32க்கான ஆன்சர் டி. வெப்பநிலை மானி தான் யூஸ் ஆகுதான். 33. ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. 33க்கான ஆன்சர் பி. லுமன். 34வது கொஸ்டின். துல்லியமான அணுக்கடிகாரம் எந்த அணுவை அடிப்படையாக கொண்டது? துல்லியமான அணுக்கடிகாரம் எந்த அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும்? 34வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. சீசியம் 133. 35வது கொஸ்டின். நாசாவால் முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் எது? நாசாவால் முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் எது? 35வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி. அப்போலோ 11. 36வது கொஸ்டின். செவ்வாயின் தற்சுழற்சி காலம் எவ்வளவு? செவ்வாயின் தற்சுழற்சி காலம் எவ்வளவு? 36க்கான ஆன்சர் ஏ. 24 மணி 37 நிமிடங்கள். 37வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு. 37வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. 37வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. 38வது கொஸ்டின். பொருளின் எஸ்ஐ அலகு என்ன? பொருளோட எஸ்ஐ அலகு என்ன? 38க்கான ஆன்சர் ஏ. மோல். 39வது கொஸ்டின். மின்னோட்டம் என்பது டேஸ் செலவாகும். மின்னோட்டம் என்பது டேஸ் செலவாகும். 39க்கான ஆன்சர் ஏ. அது ஒரு அடிப்படை அலகு. 40வது கொஸ்டின். கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டல அழுத்தம்
ஆன்சர் 40க்கான ஆன்சர் வந்து ஏ 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம்னு சொல்லியிருக்காங்க. 41வது கொஸ்டின் குளிர்சாதன பெட்டியில் குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி இடம்பெயர்ந்து சூனா காற்றை டேஸ் மூலம் இடற்பெயர்ச்சி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 41வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஏ வெப்பச்சலனம். 42வது கொஸ்டின் ஒளியின் வேகம் சமன்பாடு கேட்டிருக்காங்க. 42வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. 43வது கொஸ்டின் திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி எது? 43வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி மோனோமீட்டர். 44வது கொஸ்டின் சூரிய சமையற்கலன் சூரிய வெப்பச்சூடேற்றில் பயன்படும் ஆடி எதுன்னு கேட்டிருக்காங்க. 44க்கான ஆன்சர் டி பரவளையம். 45வது கொஸ்டின் பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர் யாரு? பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைத்தவர் யார்? 45வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி ஹென்றி ஹெர்ஸ். 46வது கொஸ்டின் ஒளி விலகல் அதன் அலைநீளத்திற்கு எவ்வாறு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 46வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி எதிர்த்தகையில் அமைந்திருக்கும். 47வது கொஸ்டின் ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூல்னு கேட்டிருக்காங்க. 47வது கொஸ்டினுக்கான ஆன்சர் சி. 48வது கொஸ்டின் முதலாக பனிக்கட்டி கலோரிமீட்டரை பயன்படுத்தியவர் யார்? முதலாக பனிக்கட்டி கலோரிமீட்டரை பயன்படுத்தியவர் யார்? 48க்கான ஆன்சர் ஏ பியரே சைமன் லாப்லாஸ். ஏ ஆன்சர். 49வது கொஸ்டின் முதலில் அறிவியல் மின்சாதனம் எதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல கண்டுபிடிக்கிட்ட அறிவியல் மின்சாதனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 49வது கொஸ்டின். 49க்கான ஆன்சர் நிலை மின்காட்டி. 50வது கொஸ்டின் சிறும மின்னூட்டத்தின் மதிப்பு எது? 50க்கு 50 மதிப்பெண் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட கம்மியாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள். சிறும மின்னூட்டத்தின் மதிப்பு எது? 50வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிசி.